வணக்கம் நிகிதா. சேலம் ஆட்டையாம்பட்டி பகுதியில் இருந்து ராசிபுரம் செல்லும் பிரதான சாலை பகுதியில் ஒரு கோயில் உள்ளது. இந்த கோயில் எதிரே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் சட்டவிரோதமாக கொட்டகை அமைத்து 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த திமுக கட்சிகள் ஆதரவுடன் அதிமுக எம்ஜிஆர் மன்ற பொறுப்பில் இருக்கும் மிட்டாய் ராஜா என்பவரின் மகன்கள் சவுந்தர் மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரும் இந்த கடையை நடத்தி வருவதாகவும் 24 மணி நேரமும் இந்த பகுதியில் மது விற்பனை சட்டவிரோதமாக நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகவும் காலை முதலே மாலை வரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த சந்து கடையில் மது வாங்கி அருந்தி வருகின்றனர். மேலும் இந்த சந்து கடையானது காவல் நிலையம், அதாவது ஆட்டையாம்பட்டி காவல் நிலையம் அமைந்துள்ள 100 மீட்டர் அருகாமையிலேயே தான் இந்த சந்து கடை அமைத்து சட்டவிரோதமான மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பல முறை அரசுக்கு தெரிவித்தும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து இந்த சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த பகுதியில் பெண்கள் நடமாட முடியாமலும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். உடனடியாக சேலம் மாநகர காவல்துறை சட்டவிரோதமாக செயல்படும் இந்த சந்து கடை விற்பனையை தடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ரிகிதா.